நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கேரள மன்னர் பழசிராஜா ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கொரில்லா போர் குகையை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேரம்பாடியில் உள்ள தனியார் தேயிலை தொழிற்சாலை அருகே கேரள மன்னர் பழசிராஜா ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கொரில்லா போர் குகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயரை எதிர்த்து போட்டியிட கேரள மன்னர் பழசிராஜா உருவாக்கியுள்ள இந்த கொரில்லா போர் குகை 300 மீட்டர் நீளம் உள்ளது. அதனுள் 2 பாதைகளும் உள்ளன. கடந்த 1765ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த குகை அமைக்கப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இதனிடையே இந்த குகையை காண அமெரிக்காவிலிருந்து வந்த 6வது தலைமுறையான பழசிராஜாவின் குள்ளு பேத்தி சுபா வர்மா, அவரது கணவர் கிஷோர் ஆகியோர் சேர்ந்து குகையை திறந்து வைத்தனர். பின்னர் குகையில் வைக்கப்பட்ட பழசிராஜா உருவப்படத்தை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியை தனியார் நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. அந்நிறுவனத்தின் துணை மேலாளர் சல்மான் வெல்டுபட், தனியார் எஸ்டேட் மேலாளர் பிரபா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட கொரில்லா போர் குகையை அப்பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு வாழ்ந்தாரு, எப்படி போர் முனையை தூண்டி, எப்படி எதிரிகளை வீழ்த்தி, எப்படியெல்லாம் ஒரு போர் முனை புரிஞ்சார் என்பதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த இடம் என்பது பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா நம்ம பார்க்குறோம். சுற்றுலாத்தலமாக மாற இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் மக்களும், எல்லா வருங்கால சந்ததிகள் அனைவரும் இதை பார்த்து நம்ம ஒரு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, எப்படியெல்லாம் போர் புரிஞ்சிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றியை கண்டிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு எப்படின்னா ஒரு எனர்ஜியை கொடுக்கும்ல. சென்னை மூர் மார்க்கெட்டில் இருந்து ஆவடி மற்றும் கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில்